என்ன மக்களே, அவங்க உள்ள கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே பயங்கரமான ஒரு கேம் ஆடுறீங்களே. ஸோ வெல்கம் டு மணி ஸ்வீஸ் கைஸ். எந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் பிக் பாஸ் 8 தமிழோட டைட்டில் வின்னர் ஆக போகிறா, யார் வந்து ரன்னரப் ஆக போகிறா, யார் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிச்சு மறக்காமல் அந்த லைக் பட்டனை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிக் பாஸ் முடிய போது நம்ம இதோட நிறுத்த போகிறது கிடையாது. நிறைய மூவி ரிவ்யூஸ், ஐபிஎல் பற்றி நிறையா ட்ரோல்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ, யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் செகண்டில் இருக்கா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நிறையா பேர் டிஎம் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் சொல்லு ப்ரோ, எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ எனக்கு வந்துட்டு அப்டேட் வரும்போது தான் எனக்கு நான் சொல்ல முடியும். பட் ஆக்சுவலி எனக்கு மதியானமே ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் வெளியே இருந்ததுனால நல்லா போட முடியல. ஸோ இப்போது எனக்கு 6 o'clock டைம் படி வந்துட்டு அப்டேட் வந்ததில் உங்களுக்கு ஓட்டிங் ஆர்டர், அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர்ன்றது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாம். யார் ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லவே விரும்பலங்க, சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கான்னு சொல்லி. முத்துக்குமரன் அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராஃபியில் வந்துட்டு பேரை அடித்து இப்போயே வந்து கையில் எடுத்துருந்தாப்பா தம்பி நீ தான்ப்பா பிக் பாஸ் 8 டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஓட்டுன்றது மக்கள் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. சும்மா அப்படி சாதாரண ஓட்டெலாம் கிடையாதுங்க. மக்கள் ஒருத்தவங்களும் சேர்ந்து 20-25 ஓட்டுன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க, மாமா, அத்தை, தம்பி, தங்கச்சி, பெரியம்மா, பெரியப்பான்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு குடும்பத்துலேயும் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறாங்க. ப்ரோ எங்கள் வீட்டில் இருந்து இன்றைக்கி வந்துட்டு இத்தனை ஓட்டு ப்ரோ, முத்துக்குமரனுக்கு இத்தனை ஓட்டு நான் கால் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இத்தனை வாட்டி வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போட்டிருக்கேன் ப்ரோ, எங்கள் காலேஜில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கேன் ப்ரோ போட சொல்லி, வந்துட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ, அத்தை ஃபோனில் போட்டிருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படி வந்துட்டு லவ் பண்ணுறாங்க முத்துக்குமரன் அவர்களை. அவர் வெளியே வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆச்சரியப்பட போகிறாரு. என்னப்பா இப்படி வந்துட்டு என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேரை மக்களை சம்பாதிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லணுங்க. ஏன்னா இப்போ கூட ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்கில் வந்துட்டு இன்னமா ஆடினான்னு சொல்லுங்கள். அவர் வந்துட்டு அவருக்கே தெரியும் நாம் எப்படியும் அந்த டாப் 3 இருப்போன்றது அவருக்கு நம்பிக்கை இருக்குது. லைக் வந்துட்டு அவர், ஜாக்லின், சௌந்தர்யா எப்படி இருப்போம். நாம் இதுக்கு அந்த 50,000 டாஸ்க் ஆடணும். தோத்தா வெளியே நீ 50 lakhs ஆட முடியாது, ஃபைனல்ஸும் போக முடியாது, எவிக்ட் ஆகிட்டு ஒன்றுமே எல்லாம் வீட்டுக்கு போகணும். அதை வந்துட்டு தைரியமாக ஆர்டர் பாருங்க. இன்னொரு மேட்டர் சொன்னார், எனக்கு 50,000 மேட்ரு இல்லை, எனக்கு இந்த சேலஞ்சு தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. ஸோ அதுக்காகவே இஸ் டிசர்வ்ட் ஃபார் த டைட்டில் வின்னர்ன்றது தான் நான் சொல்லணும். அவ்வளோ லவ்ன்றது நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. பிஆர் வந்துட்டு எத்தனை பேர் பிஆர்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் மண்ணின் மைந்தன்னு சும்மாவா சொல்கிறானுங்க. மக்கள் எல்லாருமே மக்கள் மனதை வென்றவர் முத்துக்குமரன்றது தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி ஓட்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கு மக்களே. லிட்ரலி எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நான் சொல்கிறேன், லிட்டரலி 50%, ஆல்மோஸ்ட் 50% மேலே இருக்கிற பர்சன்டேஜ் அந்த ஓட்டு வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவருக்கு வந்துட்டு கேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சும்மா மிரள வைக்கிறாங்க போங்க, நம்பர்ஸ்லாம் சொன்னா அவ்வளோதான் மிரண்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்ஸ்ன்றது முத்துக்குமரன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காருங்க, அசைக்கவே முடியாத இடத்துல இருக்காரு. செகண்ட் பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது, சௌந்தர்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருப்பீங்க, ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோ வந்துடலாமா அப்படின்னு கேட்குறது. பாதி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் பயங்கரம் half ஆஃப் த இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஓட்டு போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஓட் ஃபார் யர் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா போட்டுக்கிட்டே இருங்க. அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க இல்லைனாலும் BB8 கிடையாதுங்க. நிறையா சின்ன பசங்கள்லேருந்து லைக் குட்டீஸ் எல்லாரையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அத்தனை பேர் வந்துட்டு சௌந்தர்யாக்கா எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அவங்க பெரிய லெவலில் கேம் ஆடலனாலும் வந்துட்டு அவங்களோட என்டர்டெய்னிங் ஸ்கில்ஸ், அவங்க ஜோக், ஹியூமர் சென்ஸ் எல்லாத்தினாலையும் மக்களை வந்துட்டு அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள். இதுதான் வந்து நிஜமான உண்மை, யார் என்ன சொன்னாலும் இதுதான் உண்மை. ஸோ சௌந்தர்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் மாஸ்ன்றதை அடித்து காட்டுங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிளேஸில் ஒரு சேஞ்ச் வந்திருக்குங்க. தேர்ட் பிளேஸில் நேற்று ஜாக்லின் அவர்கள் இருந்தாங்க, இப்போது விஷால் அவர்கள் மேலே வந்திருக்காரு. விஷால் அவர்களுக்கு நம்ம சொல்லவே வேணாம், நான் ஆல்ரெடி வந்து சாட்டர்டே வந்துட்டு இன்று கொடுத்துட்டேன். விஷால் அவர்களுக்கு செம்மையான ஓட்ஸ்ன்றது பூஸ்ட் ஆகும் இந்த வாரம். மக்கள் மத்தியில் அவர் ஒரு என்டர்டெய்னர்னு ஒரு பேரை வாங்கிட்டார். என்னதான் நம்ம வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைப்பா, நீ கேமே ஆடலைப்பா, நீ வந்துட்டு பொண்ணுங்களை மட்டும்தான்ப்பா என்டர்டெயின் பண்ண, நீ வந்துட்டு லவர் பாய் இல்லைப்பா, நீ ப்ளே பாய்ப்பா அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் அவர்
அவர் வந்துட்டு அவரோட இதுலேருந்து இறங்கவே இல்லை. கரெக்டாக வந்துட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டான நேரத்தில் ஜோக்ஸ் பண்ணுறாரு, டான்ஸ் எல்லாமே பண்ணுறாருங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ப்ரோ கேம் ஆடணுமே அப்படின்னு கேட்டேன்னா கேமும் ஆடி இருக்காருங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். விஷால் ஃபேன்ஸ் வேறு மாதிரிங்க, ஓட்டு போட்டு சிறப்பாக செய்கிறீங்க. ஸோ 3rd பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருக்கார். ஸோ வேறு மாதிரி 4th பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்திருக்காங்க. ஜாக்லின் அவர்களுக்கு ஒரு லிட்டில் ட்ராப்ன்றது ஓட்டில் இருக்குது. பட் ஆனால் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. ரொம்ப சிறிய வாக்குகள் தான், கம்மியான வாக்குகள் தான். எப்போனாலும் ஜாக்லின் அவர்கள் அடிச்சுட்டு மேலே போகலாம். ஸோ அதை நான் சொல்கிறேனே, சௌந்தர்யாவுக்கும் விஷாலுக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சௌந்தர்யாவுக்கும் விஷாலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை விட விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் அடிச்சுட்டு மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 4th பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஜாக்லின் அவர்களுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து லிட்டரலாக சொல்லணும், ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்களோட கேம் 100%ன்றதை அவங்க இந்த கேமுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்றது தான் நம்ம சொல்லணும். அதுதான் உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு டேல ஆரம்பித்த ஒரு வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு இது ஆரம்பித்தாங்க அந்த பெட்டு ஷேரிங்க்கு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க கேமில் வந்துட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. நம்ம என்ன தான் சொல்லலாம், ஜம்பிங் ஜாக்லின் அப்படின்ற மேலே நிறைய விஷயம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு சிங்கிளாக ஆட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து வச்சுக்கிட்டு வந்துட்டு அப்படி தான் ஆடுவாங்க. வந்துட்டு வாரம் வந்துட்டு ஒருத்தவங்களோட சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஃபேன் பேஸை வந்துட்டு வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் சொன்னாலுமே அவங்க ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அவங்களோட முழு உழைப்பை போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு ஃபைனல்ஸில் இந்த அளவு வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ், ஸோ ஹோப்பை விட்டுறாதீங்க, ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க ஜாக்லின் அவர்களுக்கு. ஸோ ஜாக்லின் இஸ் இன் 4th பிளேஸ். ஸோ 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் வந்துட்டு 5th பிளேஸில் இருக்காங்க. பவித்ரா ஜனனிக்கு வந்துட்டு ஓட்ஸ் டிராஸ்டிக்காக நேற்று விட இன்றைக்கி பயங்கரமான பூஸ்ட் மக்களே, பயங்கரமாக ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேனே, விஷால், ஜாக்லின், பவித்ரா இவங்க எல்லாருமே ஒரு ரேஸில் இருக்காங்க. யார் வேணாலும் மேலே கீழேன்னு போயிட்டு வரலாம். பவித்ரா ஜனனி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வருது. ஏன்னா நேற்று விட பயங்கரமான பூஸ்ட் ஓட்டில். ஸோ ஓட்டு போடுறது நிறுத்திடாதீங்க, ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ், பவித்ரா ஃபேன்ஸ், விஷால் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஸோ பவித்ரா அவர்கள் 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ 6th பிளேஸில் ரயான் அவர்களுக்குமே நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட்ன்றது இருக்குது ஓட்டிங்கில். பட் ஆனால் லாஸ்ட்டில் தான் இருக்கார். பார்க்கலாம் அவர் வந்துட்டு அடுத்தடுத்து வரதில் என்னென்னலாம் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இடத்துல ரயான் அவர்கள் இருக்கார். ஸோ ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துல நம்ம கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார். 2nd பிளேஸில் சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. 3rd பிளேஸில் விஷால் அவர்கள் இருக்கார். 4th ஜாக்லின், 5th வந்து பவித்ரா ஜனனி அண்ட் லாஸ்ட் பிளேஸில் ரயான் அவர்கள் இருக்கார். ஸோ வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே என்ன சொல்லிக்கிறேன்னா, அவங்கவுங்க ஃபேண்டம்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க கண்டஸ்டன்ஸ் தான் ஓட்டு போடுங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இன்னொரு கண்டஸ்டன்ட்க்கு ப்ரோ, நான் வந்துட்டு சௌந்தர்யா ஃபேன் ப்ரோ, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இருக்குது ப்ரோ, சௌந்தர்யாலாம் மேலே வந்துடுவாங்க ப்ரோ, நான் ரயானுக்கு ஓட்டு போகிறோம், ரயான் லாஸ்ட்டில் இருக்கான் ப்ரோ மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னா ஒரு கண்டஸ்டன் அந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸ் மட்டும் ஓட்டு போடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஓட் ஸ்ப்ளிட் இல்லாமல் கரெக்டாக அமையும். ஸோ அப்புறம் வந்துட்டு எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஒரு மிஸ்டு கால் தான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்லேருந்து வந்துட்டு கணக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் எத்தனை 300, 400, 1000, 2000 கொடுத்தா கூட எல்லாமே போவோம். பட் ஆனால் கணக்கு எடுத்துக்கப்படாது. ஒரு நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் தான் வந்துட்டு கணக்கு எடுத்துக்கப்படும். ஹாட் ஸ்டார்லேயும் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டுன்றது நம்ம எப்பயுமே டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம போடலாம். ஸோ வந்துட்டு முத்து ஃபேன்ஸ், விஷால் ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஜாக்லின் ஃபேன்ஸ், பவி ஃபேன்ஸுமே, ஏன்னா நீங்கள் விடாமல் வந்துட்டு உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் மேலே போகலாம், கீழே வரலாம். நான் வந்துட்டு உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மிட் நைட் எனக்கு ஒரு ஓட்டிங் ஆர்டர் வரும். ஸோ அதை வந்து நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் யார் வந்துட்டு அந்த டாப் 2ல் வந்து நிற்கணும்? விஷால், இந்த 4 பேரில் முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, விஷால், பவித்ரா ஜனனி, ஸோ இவங்க 5 பேரில் யார் வந்துட்டு அந்த டாப் 2 இல்லை டாப் 3ல வந்து நிற்கணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.